வணக்கம் நண்பர்களே. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் இன்றைய முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இது போன்ற அன்றாட பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் பெற நமது டெய்லி அப்டேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, கல்வி மற்றும் மாணவர்களுக்கான செய்தி தான். அதாவது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாமோடைய மார்க்ஸ் அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றணும், அதாவது வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னும் அனைத்து பள்ளிகளுக்குமே கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு PMUSP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உதவித்தொகை, அந்த உதவித்தொகைக்கான லாஸ்ட் டேட், அதாவது கடைசி நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 7 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்குமே அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. இலவச லேப்டாப் திட்டம் இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்குமே லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இன்னுமே நிலுவையில் இருக்குது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால 11 லட்சம் மாணவர்களுக்கான லேப்டாப் மார்ச் மாதத்துக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு முதன்மை கல்வி அலுவலகம் அரசு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, ரேஷன் கார்டு மற்றும் குடும்ப நல சலுகைகளை பற்றி பார்க்கலாம். புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருக்குது இல்லையா, புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது 1.5 லட்சம் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் அச்சிடும் பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னும் இந்த வாரத்தில் இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரேஷன் கார்டில் ஏதாச்சும் பெயர் சேர்க்கணும், இல்லை பெயர் ஏதாச்சும் நீக்கணும் அப்படின்னா பிப்ரவரி மாதம் சிறப்பு முகாம் போட போகிறதாகவும் வர சனிக்கிழமை அனைத்து வட்டாரங்களிலுமே நடைபெறும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, நகைக்கடன் மற்றும் வங்கி சலுகைகளை பற்றி பார்க்கலாம். அதாவது 5 பவுன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், விடுபட்ட பயனாளிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் இருக்கிறவங்க 1 லட்சம் வரை 0% வெற்றி கடன் பெற இந்த மாதிரியான புதிய விண்ணப்ப படிவங்கள் இன்னையிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பிஐ உள்ளிட்ட பொதுப்பணி வங்கிகளுமே இது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். சென்னை ரயில்வே வாரியம் 1510 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ITI முடிச்சிருக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ தட் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது டான்ஜென்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. ஸோ இன்னையிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ தட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் நீட்ஸ் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது 25% மானியத்தோடு கொடுக்குறாங்க. 75 லட்சம் வரையுமே கடன் கொடுக்கறதாகவும் இந்த நீட்ஸ் திட்டத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்பமுமே அதற்கான மாவட்ட தொழில் மையங்களில் இருக்கிறதாகவும் நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது என்னென்னா, விவசாயம் மற்றும் கால்நடை பராமரிப்பு சலுகைகளை பற்றி பார்க்கலாம். பயிர்க்கடன் 2026க்கான பயிர்க்கடன் விவசாயிகளுக்கு புதிய பயிர்க்கடன் வழங்க 15,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. இன்று முதல் அதனோட ஊக்கத்தொகை கொடுக்கறதாகவும் அவங்க உத்தரவிட்டிருக்காங்க. கால்நடை காப்பீடு மற்றும் மானியம் இதை பற்றினு பார்க்கும்போது, நம்ம இயற்கை சீற்றங்களில் ஆடு மாடுகளை இழந்தவர்களுக்கு 75% மானியத்தில் புதிய கால்நடை கொடுக்கறதாகவும் அந்த திட்டம் இன்று முதல் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் தொடக்கம் செய்யப்பட போகிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது போன்ற அன்றாட அரசு அப்டேட்களுக்கு நமது டெய்லி அப்டேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.